Then comprehensive problems. 12th accounts. Sir, actually, இன்னும் ஒரு 5 mark sums ஒர்க் அவுட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் சம் பேஜ் நம்பர் 220. பேஜ் நம்பர் 220ல 17 சம் பாரு. ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு மேல நீ சம்ம எக்ஸசைஸ் சம்ம ஒவ்வொன்றா நீ ஒர்க் அவுட் பண்ணி பாரு. எந்த ப்ராப்ளம் உனக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கா அந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் பாருங்க. பேஜ் நம்பர் 220 17th ப்ராப்ளம் பாருங்க. கண்ணன், ரஹீம் and John are partners in a firm sharing profit and losses in the ratio of 5:3:2. The balance sheet is on the 31st December 2017. Sorry, retirement of the partner. Admission பாருங்க. ரிட்டையர்மெண்ட்டும் அதே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அட்மிஷன் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிட்டோம். அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். சார், admission of a partner பாருங்க. 25th ப்ராப்ளத்தை பாருங்க. பேஜ் நம்பர் 179 சார். அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். நம்ம சொல்ல 220 போன நம்பர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர். நாம் இன்னொரு அட்மிஷன்ல இன்னொரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம ரிட்டையர்மெண்ட் போயிடுவோம். பட் அட்மிஷன் நீ தெரிஞ்சுக்க அப்படின்னா சார், அட்மிஷன் நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்றேன் ஞாபகப்படுத்துறேன் சார். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 5 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தட்ஸ் எனஃப் சார். யூ நீட் நாட் பாதர் அபவுட் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத். 3 சாப்டர் நம்ம கவர் ஆயிடும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால இந்த அட்மிஷன் இன்னும் தரவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு சம்ஸை ஒர்க் அவுட் பண்றோம். அந்த பேஜ் நம்பர் 179ல பாரு. 25th ப்ராப்ளம் சார். 25th ப்ராப்ளம் பாரு. சுந்தர் and சுரேஷ் are partner sharing profits in the ratio 3:2. The balance sheet is on 1st January 2017 as follows. Liabilities, assets, capital account, Sundar, Suresh, creditors, general reserve, workman compensation fund, building, furniture, stock, debtors, bills receivable, bank. They decided to admit Sukumar into partnership for 1/4 of share in profits of the following terms. பாருங்க, சுகுமார் has to bring 30,000 as capital. His share capital goodwill is valued at 5,000. He could not bring cash towards goodwill. That the stock to be valued 20,000. The furniture depreciated 2,000. That the value of building depreciated 20%. Prepare necessary ledger accounts and balance sheet after admission. சார், ஆக்சுவலா அட்மிஷனை பொறுத்த வரையிலும் குட்வில் பொறுத்தவரை பாருங்க. இந்த ஒரு சம்ஸ் ஏன்னா குட்வில்லும் வர்றதுனால இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. தே prepare necessary ledger accounts and balance sheet after admission. Prepare necessary ledger accounts and balance sheet. Necessary ledger accounts சொல்லப்பட்டாலே you need not enter any journals for the
ரீவேல்யூஷன். அப்ப ரீவேல்யூஷனுக்கு நீ ஜேர்னல்ஸ் போட வேண்டிய நெசசிட்டிஸே கிடையாது. ஒன்லி த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எசென்சியல் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னாவே நாம 3 அக்கவுண்ட்ஸ் அட்மிஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத், இந்த 3 சாப்டர்லையுமே நெசசரி லெட்ஜர் அக்கவுண்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ரீவேல்யூஷன், கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். தட்ஸ் எனஃப் சார். நெசசரி லெட்ஜர் அக்கவுண்ட்னா இது 3 தான், வேற எதுக்கும் நீ போட வேண்டியதில்லை. நீ வந்து you need not write the any journals போட வேண்டிய நெசசிட்டிஸ் கிடையாது. அப்ப ஆக்சுவலா பாருங்க, ஃபர்ஸ்ட் நாம ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ஸ் போடுறோம், புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் அண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ். அப்ப ரீவேல்யூஷன் அண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ். Revaluation and capital accounts. புரியுதுங்களா? சார் revaluation account. Revaluation accounts. Revaluation accounts. And the partners capital accounts, sir. Capital accounts. யார் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சார் யார் சார், சுந்தர் சுரேஷ். புரியுதுங்களா? சுந்தர் சுரேஷ் சுகுமார். சுந்தர் சுரேஷ் and சுகுமார். சுந்தர் சுரேஷ் and சுகுமார். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதாவது கேபிட்டல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம் அண்ட் ரீவேல்யூஷன் ஓபன் பண்ணிட்டோம். அப்ப ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்துன பாருங்க, adjustment was Sukumar has to bring in 30,000 as capital. His share of goodwill is valued at 5,000. He could not bring cash towards goodwill. அப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தே வந்து ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் போடலான்னு சொல்லி நீ என்ன பண்ற, அப்படியே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டா பர்கெட் இட், அதாவது மறந்துடும். அதனால நீ என்ன பண்ணிடுற, பை பேலன்ஸ் பிடி. அப்ப கேபிட்டலை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல பாரு, சுந்தர் சுரேஷ் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப சுந்தர் எவ்வளவு சார், 30,000. சுந்தர் எவ்வளவு, சுந்தர் 30,000, சுரேஷ் 20,000, சுந்தர் 30,000, சுரேஷ் 20,000, and Sukumar brings capital பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கு 30,000. சுகுமார் 30,000 அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஜெனரல் ரிசர்வ்
ஆர் ரிசர்வ் ஃபண்ட் ஏதாவது லைபிலிட்டியில ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கான்னு பாரு. ஜெனரல் ரிசர்வ் ஆர் ரிசர்வ் ஃபண்ட். அப்ப இந்த கணக்குல பொறுத்தவரையிலும் ஜெனரல் ரிசர்வ் கொடுத்திருக்கான் இல்லைங்களா? அப்ப ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு சார் கொடுத்திருக்கான்? ஜெனரல் ரிசர்வ் 10,000. அப்ப இந்த ஜெனரல் ரிசர்வ்ஸ் இட் வில் பி transferred to the general reserve 10,000. General reserve it will be transferred to the credit side of the partners capital account in old partners and old ratio. அப்ப general reserve adjustment பூரா வரது பூரா admission பொறுத்தவரையில only old partnerக்கு மட்டும்தான், நியூ பார்ட்னருக்கு கிடையவே கிடையாது. ரிட்டையர்மெண்ட்ல வந்து எல்லா பார்ட்னருக்கும் கொடுப்போம். ஆனா அட்மிஷன்ல பொறுத்தவரையில ஒன்லி யார் யாருக்கு? ஒன்லி ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் த ஓல்டு ஷேரிங் ரேஷியோ. அப்ப ஓல்டு பார்ட்னர் ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு சார் கொடுத்திருக்கான்? ஜெனரல் ரிசர்வ் 10,000 கொடுத்திருக்கான். அப்ப 10,000ல எப்படி பிரிச்சுக்கிறாங்க அவங்க? ஷேரிங் ப்ராஃபிட் 3:2. அப்ப ஆக்சுவலா 10,000 into அதாவது 5 out of 3 யாருக்கு? இவனுக்கு. யாருக்கு? சுந்தர். அப்ப எவ்வளவு? அப்ப 6,000 கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு 4,000 வரும் இல்லைங்களா? அப்ப பை ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு சார்? 6,000 then 4,000 நியூ பார்ட்னர். அப்ப ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சார். again I remember it சார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரகாரமா ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாம என்ன பண்றோம்? கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஜெனரல் ரிசர்வ் ஆர் ரிசர்வ் ஃபண்ட் ஓல்டு பேலன்ஸ் லைபிலிட்டி சைட்ல இருந்தால் அதை நாம ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோல பிரிச்சு கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சது. மூணாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ன்றது லைபிலிட்டிலையும் கொடுக்கலாம், அசட்லையும் கொடுக்கலாம். அப்ப லைபிலிட்டியில கொடுத்திருந்தால் நம்ம என்னன்னு அர்த்தம்? ஆனா ஜெனரல் ரிசர்வ் ஃபண்டை பொறுத்தவரை எதுல மட்டும்தான் கொடுப்பான்? எதுல மட்டும்தான் கொடுக்க முடியும்? அதாவது ஒன்லி லைபிலிட்டி சைட்ல மட்டும்தான் சார் கொடுக்க முடியும். ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது இட் மே பி அக்கர் இன் த liability side or asset side. If we shown on the liability side, it will be treated as a profit. That it will be transferred to the old partner's capital account in a credit side, that is in the ratio of old ratio. And the profit loss account are shown in the asset side of the balance sheet. It will be treated as a loss. It will be transferred to the debit side of the capital account in ஓல்டு பார்ட்னர்ஸ் அண்ட் ஓல்டு ரேஷியோ. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைபிலிட்டிஸ் ஆர் அசட்ஸ் இல்லைங்களா? அப்ப இதுல லைபிலிட்டிலையும் இல்லை, அசட்ஸ்லயும் இல்லை. ரைட், ஓகே, விட்டுரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டுரு. அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்ப ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்க. ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரீவேல்யூஷனை போட்டு முடிச்சுட்டு அதற்கு பிறகு நாம என்ன பண்ணிக்கலாம்? நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்ப the stock to be valued at 20,000. The stock to be valued at 20,000. அப்ப ஸ்டாக் எங்க கொடுத்திருக்கான் சார்? ஸ்டாக் 25,000. ஆனா இங்க ஸ்டாக் வேல்யூட் at எவ்வளவு பண்ணிருக்கான்? 20,000. The assets will be depreciated. That's called a decrease the value of stock. Assets என்னது? Decrease the value of stock. அப்ப எவ்வளவு? 5,000 assets value. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல 25,000, அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் கொடுத்திருக்கான் சார் 20,000. இட் வில் பி டெப்ரிசியேட்டட் ஃபார் த 5,000. அப்ப 5,000 டெப்ரிசியேட் ஆகுறதுனால ஒரு அசெட்னுடைய வேல்யூ என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்ப அசெட்னுடைய டிக்ரீஸ் ஆனா ரீவேல்யூஷன் டெபிட் சார். அப்ப டு ஸ்டாக் அக்கவுண்ட், டு ஸ்டாக் அக்கவுண்ட் எவ்வளவு சார்? அப்ப வேல்யூ பேலன்ஸ் ஷீட்ல 25,000 சார், இதே அட்ஜஸ்ட்மெண்ட்ல 20,000. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு சார்? 5,000 லாஸ். ஓகேவா? ரைட். தென்
that the furniture to be depreciated by 2000. Furniture depreciated 2000. அப்ப furnitureல depreciation 2000 இருக்குமாறு என்ன பண்ற provided the depreciation எவ்வளவு சார் 2000. அப்ப depreciation 2000 அப்படின்னா decrease the value of asset. That's called decrease the value of furniture. எவ்வளவு சார் 2000. அப்ப asset value decrease ஆகுது to furniture account. To furniture account எவ்வளவு சார் 2000. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது that the value of building depreciated 20%. புரியுதுங்களா? depreciated எவ்வளவு சார் 20%. depreciated என்ன? அதாவது that the value of building to be depreciated by 20%. அப்ப buildings எவ்வளவு கொடுக்கா 40000. அப்ப 20% depreciate. அப்ப அதுலயும் அசெட்னுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அப்ப பில்டிங் எவ்வளவு சார் 40000 சென்ட் 20% எவ்வளவு சார் 20%. அப்ப எவ்வளவு சார் 8000. அசெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அப்ப நாம என்ன பண்ணலாம் to building account எவ்வளவு சார் 8000. ஓகேவா? அப்ப to building account எவ்வளவு சார் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான் சார். அட்ஜஸ்ட்மெண்ட் முடியுது. அப்ப ரீவேல்யூஷனை க்ளோஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அப்ப ரீவேல்யூஷனை க்ளோஸ் பண்ணும்போது நாம என்ன பண்ணிடலாம் சார் அப்ப ஆக்சுவலா எவ்வளவு சார் 15,000 15,000. அப்ப ஆக்சுவலா அதாவது நாம என்ன பண்ணிடுறோம் சார் அப்ப 15,000. அப்ப 15,000 போது லாஸ். அப்ப ரீவேல்யூஷன் லாஸ் எவ்வளவு சார் லாஸ் எவ்வளவு சார் 15,000. அப்ப ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் சார். ரீவேல்யூஷன் லாஸ் ஆயிருந்தா இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த டெபிட் சைட் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட். டெபிட் சைட் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் இன் த ஓல்டு பார்ட்னர் இன் ஓல்டு ரேஷியோ. அப்ப எவ்வளவு சார் 15,000 சார். அப்ப 15,000 அப்படின்னு பார்க்கும்போது அப்ப 15,000 into 5 out of 3 வருது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுறோம் அப்ப 9,000 வருது 6,000 வருது. அப்ப ஓல்டு பார்ட்னர்ஸ் சொல்லலாம். அப்ப சுந்தர் எவ்வளவு சார் சுந்தர் எவ்வளவு சார் 9,000. அதே மாதிரி சுரேஷ் எவ்வளவு சார் சுரேஷ் எவ்வளவு சார் 6,000. புரியுதுங்களா? அப்ப ரீவேல்யூஷன் அப்ப ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இத வந்து நாம என்ன பண்ணுவோம் சார் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி டெபிட் சைடு ஆஃப் தி கேபிட்டல் அக்கவுண்ட். அப்ப ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் லாஸ் எவ்வளவு சார் சுந்தர் 9,000 இவனுக்கு 6,000. அப்ப நியூ பார்ட்னருக்கு இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாருங்க ரீவேல்யூஷன் முடிச்சிட்டோம். அடுத்து குட்வில். அப்போ குட்வில்ல நம்ம 3 டைப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அதாவது குட்வில்ங்கிறது இட் வில் பி ஷோன் இன் ஒன்லி இன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது if goodwill is shown in asset and old balance sheet, the old balance sheet amount are decrease the amount of adjustment. It will be transferred to the capital account credit side. அதே மூணாவது டைப் என்ன பண்றோம் அதாவது ரீவேல்யூஷன்ங்கிறது அசெட்லயோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தொகை குறைவா இருந்தா இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அது அந்த கணக்கு வரும்போது பேசுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் டைப் 3 டைப் சார் குட்வில்ல. அப்ப இதுல
குட்வில்ங்கிறது பாருங்க எப்பயுமே நமக்கு குட்வில் இஸ் ஒன் டைப் ஆஃப் த அசெட். புரியுதுங்களா? ஐ வில் பி ஷோட் இன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். எப்பயுமே குட்வில்ங்கிறது அசெட். அப்ப இந்த அசெட்ங்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேஷ் டு பிரிங் கேபிட்டல் குட்வில் இஸ் வேல்யூட் அட் 5000. குட்வில் இஸ் வேல்யூட் அட் 5000 சொல்லியிருக்கான். அப்ப இந்த ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல ஏதாச்சும் குட்வில் இருக்கா? நோ, எதுலையுமே குட்வில் இல்லை. அப்ப இது ஃபர்ஸ்ட் டைப். அட்ஜஸ்ட்மெண்ட்ல மட்டும் இருந்தால் எப்படி? அட்ஜஸ்ட்மெண்ட்ல மட்டும் குட்வில் கொடுத்திருந்தால் it will be shared in old partners in old ratio. It will be transferred to the credit side of the capital account. Credit side of the capital account. அப்ப என்ன பண்ணிடுறோம் சார்? ஓல்டு பார்ட்னர் அப்ப ஓல்டு பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சொன்னோம்னா குட்வில்ங்கிறது 5000. அப்போ குட்வில்ங்கிறது 5000. அப்ப குட்வில் 5000 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு. அப்ப 5 out of 3 இல்லைங்களா? 1 அப்ப 3000 வந்து 2000 சொல்லுது. It will be transferred to the credit side. அது அட்ஜஸ்ட்மெண்ட்ல மட்டும் இருந்தா கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் சைடு. புரியுதுங்களா? அப்ப பை குட்வில் வால்யூம் எவ்வளவு சார்? given at 1000 sorry 3000 5000 சார் 3000 given at 1000 புரியுதுங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பாருங்க கேபிட்டல் அக்கவுண்ட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கு பாருங்க இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இது மேக்சிமம் கொடுக்க மாட்டான் சார். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுங்களை கொடுக்க மாட்டான். ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துட்டு ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துட்டாவே ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அது கொடுக்க மாட்டான். பட் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்கான். புரியுதா? கொடுத்தா ஃபண்டுன்னு வந்துட்டாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணி சார் கிரெடிட் சைடு. புரியுதுங்களா? அது ஜெனரல் ரிசர்வ் ஃபண்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரிசர்வ் ஃபண்டா இருந்தாலும் சரி, அதற்கு மேல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டா இருந்தாலும் சரி, ஃபண்டுன்னு வந்துட்டு லைபிலிட்டிஸ்ல கொடுக்கப்பட்டிருந்தாலே it will be transferred to the credit side of the capital account in old partners and old ratio. புரியுதுங்களா? அப்ப ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் எவ்வளவு சார் கொடுத்திருக்கான்? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 25,000. 25 சாரி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் எவ்வளவு சார் கொடுத்திருக்கான்? 15,000. அப்ப ஃபண்டுன்னு வந்துட்டாவே ஜெனரல் ஃபண்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டா இருந்தாலும் சரி, அல்லது ரிசர்வ் ஃபண்டா இருந்தாலும் சரி, it will be transferred to the credit side of the capital account. அப்ப by workman compensation fund எவ்வளவு சார்? 15,000 சார். 15,000 old 5 out of 3. அப்ப 9,000 யாருக்கு? 9,000 சுந்தருக்கு. சுரேஷுக்கு 6,000. ஓல்டு பார்ட்னருக்கு நியூ பார்ட்னருக்கு இல்லை. புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் பிரிச்சு கொடுத்துட்டோம். தட்ஸ் ஓவர் சார். புரியுதுங்களா? இப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்டை நாம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டும் முடிச்சிட்டோம், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டையும் முடிச்சிட்டோம். சாரி, அதாவது ரீவேல்யூஷனையும் முடிச்சிட்டோம், அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் முடிச்சிட்டோம். அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சார்? கேபிட்டல் அக்கௌண்ட் அப்ப 48,000, 32,000, 25,000. அப்ப 48,000 அதே மாதிரி 32,000 அதே மாதிரி 30,000
அதே மாதிரி டூ பேலன்ஸ் சிடி. அப்போ சிடி எவ்வளோ வருது சார்? கேபிட்டல் அக்கௌண்ட்டு 39,000. அதே மாதிரி 39,000, 26,000, 26,000, then 30,000. அப்புறம் 48,000, 32,000, அதுக்கு அடுத்தது 30,000. புரியுதா? அப்புறம் பை பேலன்ஸ் பிடி 39,000, 32,000,